மாப்பிள்ள நான் இப்பதான் முறையா வெளிக்கு வந்திருக்கிறேன். ஆமா ரயில் ரோட்டுக்கு போ. வெளியே வந்திருக்கிறேன். என்கிட்ட பீசறதுக்கு நல்லா புடிச்சு விடுங்க. இன்னொரு 1/2 மணி நேரம் ஆகும். நான் 2 பக்கம் அடிச்சு கையெல்லாம் ஓடி போச்சு. எந்த வேலையும் செய்யாத மண்ணு முடியா கூட்டிட்டு போய் நீ பண்ணியா கூட்டிட்டு போனா செகண்ட் வச்சுட்டு அப்படியா? அவரே கூட்டிட்டு போ. எனக்கு வேண்டாம். நல்ல ஆம்பளையா காட்ட சட்டமா நல்ல ஒரு ஆள் குடிச்சு விடுனா. இவர் யார் பணிக்கல? இவரு அவரு வயசானவர், எனக்கு அப்பா மாதிரி. அப்படி நம்ம நந்தவரத்துல சுத்தி பாரு. அப்படியா? அத நுரைச்சு போன களி பாத்துக்கிறியா? ஆமா. அந்த களி மூஞ்சாட்டமா ஒருத்தங்கிறான். களி மூஞ்சனா? ஆமா, பழைய களி மூஞ்சா. பழைய களி மூஞ்சை அவன்கிட்ட போய் பேசு. அப்படியா? ஆமா. நல்லா பேசுவானா? பேசுறதுல கெட்டு பாத்து நடந்துங்க. அப்படியா? போய் பாத்துட்டு வா. ஏங்க நம்மள பத்தி எடுத்து சொல்ல உனக்கு பிடிக்க தர்றேன். இப்பதானே சொன்னா நல்லா எடுக்குதா இல்லையா? பேசுறதெல்லாம் பேசுவா, பக்கத்துல மட்டும் போயிடாத. ஏனா அந்த பையன் வந்து மத்தனாயோட மோசம். அப்படி கடிச்சாலும் கடிச்சு போடுவான். சரி, அதுக்கு எதுக்கு ஒரு 10 பேர் 8 நின்னு பேச பாருங்க. ஒரு தண்ணி பேச சொல்றீங்க. அப்படியா? ஆகட்டும். பொம்பளை வரது கடிச்சல் அப்படி ஏறிட்டு வர மசனாயாட்டம் கட்டார ஓடி வரும். ஆம்பளை தெரியல, பொம்பளை அப்படியே டங்கு டங்குன்னு ஆடிட்டு வர ஆம்பளை பேசு. மனமாட்டல பாதி இருந்தா பைக்கு வாங்கன்ற படி. யாயா யாயா நீனா ஒரு பொம்பளையா? ஏங்க போய் ஒரு ஆம்பளை கிட்ட போனா கூட அவன் சண்டைக்கு சாவர கிளம்ப மட்டும் போற சண்டைக்கு அதுவான வஸ்தம் தாத்தா. ஓ தெரியாத வந்துட்ட மன்னிச்சுக்கங்க. ஆறுல உனக்கு தாத்தா நீங்க தான் தலைக்கு கையடிச்சிருக்கும் போதே முஸ்லாம் பட்டி பெண் குட்டி முத்து பேத்தி. அடி முஸ்லாம் பட்டி பெண் குட்டி முத்து பேத்தி. முஸ்லாம் பாட்டி எங்களுக்கு கூட மேல கூடி கூட மேல கூட வச்சு. ஆனா இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல. இந்த பாட்டு பிடிக்கல. அது இல்லையே தான் அர்த்தம். ஏய் பிடிக்கல, வேற பாட்டுல விடுனா. ஆயா பாட்டுல விட்டனாயா இப்பதான். ஏய் பாடல் பாடனா, பாடல் பாடு. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்கா மக வந்து நின்னா முன்னாடி. எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அத உடஞ்சிடாத பாத்துறவை கில்லாடி. அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சல. நாங்க 2 பேரும் பிஞ்சல அப்படி எங்கேயும் போய் கொஞ்சல. டாவு டாவு டாவுடா தமிழ்நாட்டு டையடா. டாவு டாவு டாவுடா. ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னால காலையில் எழுந்து கோலம் போடுகையில் கடலை கவுண்டு கட்டி நானும் எழுந்தா எழுந்து பார்த்தா கையில கொஞ்சம் குமரிய கண்ணில பார்த்தா. அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்க்கல. எனக்கு மாலகண்ணு கண்ணு ஒட்டி காதல் வந்து முட்டி கிட்டி. டாவு டாவு டாவுடா டாவுடா. சென்னை மான் நகரிலே உசுமான் ரோட்டிலே அப்படி லலிதா ஜுவல்லரியில் நெக்லஸ் வாங்கி தந்த பகவான் கடையில கட்டிவு வாங்கி தந்த கண்ணில அளவெடுத்து ஜாக்கெட்டு கட்டி தந்த தேவி கதல் கொண்ட படம் பார்த்தோம். அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல. கை குஷ்டம் குஷ்டப்படி கண்ணு ஒட்டி கிச்சு காதல் வந்து முட்டி கிச்சு. டாவு டாவு டாவுடா தூக்கு அண்ணா. ஓ தாத்தா அண்ணா, நீங்க பாடல் பாடுகின்ற பாடல் எனக்கு பிடித்து வைக்கிறது. போனால் பாகட்டும். நாட்டுக்கு நாடு பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் பாகட்டும். நாட்டுக்கு நாடு மகா நாடு, அருமையும் பெருமையும் சிறந்த அழகுத்திர பொன்னாடு. பொன்னாட்டினுடைய பெயர் என்ன? நீயுமா வர்றவங்களுக்கெல்லாம் நானே ஊர் பேர் சொல்லிட்டு இருப்பேன். ஏன் 2000 சும்மா சம்பளம் வாங்குற? 2000 யாசத்துக்கா கொடுக்குறீங்க? அதுதான் உனக்கு வேற சொல்லு.
இதா ஆ, இதுதான் கொங்கு முட்டி கிராமம். காலையில போய் அங்க சம்பளம் வாங்கிக்க. வாங்கிக்கா. ஏன்னா எங்க ஊர் சொல்லிட்டு இருக்கிற ஊராது. அட நான் செட்டு வாஜர் பேர் சொல்லிவிட்டுப்பா. ஏய், ஒரு நாடு என்ன? இதா ஆ, பெரிய சீரகாபடி. பெரிய சீரகாபடி என்றால் நம்மளுக்கெல்லாம் ஒரு தாய் திருநாடு மச்சுமார்கள் வேலை பருவம். ஆண்களை பிரிந்த அப்பன்மார்கள் பெண்களாய் பிரிந்த எமதரு தாய் உள்ளங்களும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் யாவற்றை பெரும் கடலைகள் போல் சூழ்ந்திருக்கின்றன. ஏது என்ன காரணம்? அம்மனுக்கு கூத்துட்டு கூத்து பார்த்துட்டு இருக்காங்க. கடலை அம்மன் என்று சொல்லக்கூடிய அம்மனுக்கு என்னம்மா? கடலை ஆ, கடலை அம்மனுக்கு இன்று திருவிழா எடுத்து இன்று ஒரு நாள் நாடகம் அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகமா? ஆ, கருவாட்டு நாடகம். ஏய், எடுத்து புடிச்சுக்கிட்டுனா தண்ணி வராத விட மாட்டேன். சாட்டைய ஏய் போறா சாட்டைய சொல்லிப்பட்ட அதையும் இங்க பாரு. இன்னைக்கு நேரம் சரியில்லை. இன்று இரவு வைத்திருக்கக்கூடிய நாடகம் குன்னுடையான் சரித்திரத்தில் ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய தாமர பத்தினி தவசு அப்படிங்கின்ற நாடகத்தில் சமீதரமா நான் வந்துள்ளேன். நான் யாரு, எனது பெயர் என்ன, இது என்னால் என்ன நடக்கப் போகிறது தெளிவா சொல்றேன், கவனமா கேளு. ஆகட்டும். எங்க அப்பா இருக்கிறாங்க. ஏய், எமது பெயர் என்ன? உன் பேர் என்ன? சித்திரப்பட்டழகி, சிரித்த முகத்தழகி, மற்ற விலைகளுக்கு உச்சமில்லாத ரூபி. எமது பெயரோ முத்தாயி. முத்தாயி? ஆமா. அப்படி விட்டாலும் நான் எப்படி பிறந்தேன்? நீ எப்படியாயே பிறந்த? ஒரு தேவர் பிண்டமா இல்ல மானிட பிண்டமா? எவ்வளவு எத்தனை கிலோ இருக்கும்? ஏய், ஏன் என்னமோ சொன்னீங்க? பிண்டம். அப்படின்னா நான் எப்படி ஜனனித்தவள்? நீ எப்படி பிறந்த? சொல்கிறேன் கேளு.
என்னமோ அப்படியே கரகரன்னு சுத்தி சுத்தி உட்கார்றிய நிலத்துல மண்ணு காந்தத்தை போட்டா எப்படி மண் ஓட்டுது அது மாதிரி மண் ஓட்டிக்கிட்டு இருக்குங்களா வந்து தொடச்சு விடுறியா வாவ கொஞ்சம் வாயால தொடச்சு விடு அப்ப தடி பண்ணி ஓ தாத்தா ஏ பீத்தி 10 மாதம் முன்னுள்ள நாள் கருவே உருவாக்கி உருவமே பிண்டமாகி பிண்டமே ஒரு சரீரமாகி என்னை பெற்றெடுத்தாலே என் தாய் தந்தையா கருவாகி காது மாலை அடிச்சுன்னா காது கொய்யின்னு விடும் பொம்பளையா என்னை பெற்றெடுத்த அது காது மேல அடிக்குது நீ எங்க அடிக்கிற இன்னைக்கு நேரம் தெரியல அவரு தாத்தா ஒண்ணும் பண்ண மாட்டாரு ஏண்டி கிளவி இல்லன்னா பெருவங்க எங்க இருந்துச்சு இதா ஏய் அப்படிங்கிட்டாலும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையார் யாரு என்னுடைய தந்தையாரோ பொன்னா கவுண்டர் வாடி போலாம் இந்த வேலை முடிக்கிறதா வாடி விளக்கமாறு வெளியெடுத்து போய் நம்ம மதியத்தை பூண்டே கிலோ 300 ரூபா பாரு கதையை முடிக்க சொன்னாரு என்ன ஏன் கதை இல்ல என்னுடைய தந்தையாரோ பொன்னா கவுண்டர் என்னுடைய தாயாரோ பொன்னாத்தா கவுண்டிச்சு ஆமா இருவருக்கு நான் மகளாக பிறந்து எனக்கு தக்க 16 பருவம் அங்கே அடைந்தோனே நான் யாரை மாலை மனமுடித்தேன் யார சொல்லட்டா சொல்றதுன்னா சொல்லு நீனா போய் முடக்கு சொல்ற கேளு என்ன மனமல்ல மன்னவார சொல்லல மன்னவர் என்னை மாலை மனமுடித்த மன்னவர் யார் தெரியுமா? அந்த தங்கவள நாட்டை ஆண்டவருக்குரிய மூக்கிலே முடி முளைத்த முத்தா கவுண்டர். வாய கலராத ராத்திரியில இருந்து வாய கட்டி வச்சிருக்கிறேன். ஏண்டா எங்க போய் முடிச்சது? மூக்கிலே முடி முளைத்த காரணத்தினால் அவருக்கு முத்தா கவுண்டர் என்று பெயர். ஆமா, நான் ஏன் உன்னை தேடி ஓப்படும் சீக்கிரமா ஓடோடி வந்தது? எங்களுக்கோ என் கணவரோடு பிறந்தவர் 11 பேரு. நாங்க 11 பேரும் 11 விட்டு பொம்பளைங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்.
எங்க 11 பேத்துக்கு 96 குழந்தைகள் இருக்கிறது. 11 பேருக்கு 96 பிள்ளைங்க. ஆமா. அதே வேலையிலே இருந்திருப்பீங்க. என்ன அப்படி பார்த்தாலும் இருந்தாலும் இந்த தினத்துல வேகமாக வந்திருக்கிறீங்க. என்ன காரணம்? அங்க மசி முளைச்ச மனுஷன் தான் கூட்டிட்டு வர சொன்னாரு. அப்படி இருந்தாலும் நான் போய் தனியா பார்க்க மாட்டேன். எனது குழந்தைனாக விளங்கக்கூடிய நாத்தா கவுண்டன் இருக்கிறார். நாத்தா கவுண்டன் நாங்கள் அழைத்தாரோம் என்று அழைத்து வா, பிறகு சந்திக்கலாம். முத்தா கவனிச்சு நாத்தா கவுண்டன் நாத்தா கவுண்டன் சபைக்கு வருவதன் காண்க.